Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசின் கோஸ்டர் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறீங்க அப்படினா இப்போவே வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம சேனல்ல ஃபர்தரா போஸ்ட் பண்ண போற வீடியோஸ் வந்துட்டு எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ரெசின் எல்லாமே 2:1 ரேஷியோல வந்து நான் mix பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 டிஃபரண்ட் கலர்ஸ்ல வந்து நம்ம ஒரு லேயரா வந்துட்டு பண்ண போறோம். சோ ரெசின் கோஸ்டர்ஸ்க்கு வந்து தனியா mould இருக்கு, பட் நான் இன்னும் அந்த mould வாங்கல. சோ mould இல்லாம வந்துட்டு நம்ம எப்படி பண்றது அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த சர்க்கிள் சைஸ்ல இருக்க ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடில வந்துட்டு நீங்க கொஞ்சமா வாஸ்லின் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ரெசின் போர் பண்ணீங்க அப்படினா ரொம்பவே ஈஸியா வந்து நமக்கு mould மாதிரியே செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்துட்டு நான் வாஸ்லின் எதுவுமே வந்துட்டு அப்ளை பண்ணல. நார்மலா அந்த பிளாஸ்டிக் மூடில வந்துட்டு இந்த மாதிரி நான் ரெசின் மட்டும் போர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாப் லேயர்ல வந்துட்டு பர்பிள் கலர்ல ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழ பாட்டம் லேயர்ல வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர்ல ஊத்துறேன். ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் லேயர் வந்துட்டு இன்னொரு டிஃபரண்ட் கலர் வச்சு நம்ம வந்துட்டு பண்ண போறோம். சோ அது என்ன கலர் அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு 2:1 ரேஷியோ. அதுல வந்து நான் கிளிட்டர்ஸ் தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசின் வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்றது, என்ன அளவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய டியூட்டோரியல் வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சென்டர்ல வந்துட்டு நான் கலர்ஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு கிளியர் ரெசின் கோல்டன் ஃப்ளேக்ஸ் அப்புறம் சில்வர் ஃப்ளேக்ஸ் காப்பர் ஃப்ளேக்ஸ் எல்லாமே வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு போர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் அதை வந்துட்டு காட்ட முடியல. ஸோ அது வந்து நார்மலாக கிளியர் ரெசினாக நம்ம வந்துட்டு எப்படி கிளிட்டர்ஸ்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துட்டு நான் ஃப்ளேக்ஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்துட்டு 6 hours நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம இந்த மூடிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்துட்டு இதில் வேஸ்லினோ இல்லை ஆயில் எதுவுமே வந்துட்டு அப்ளை பண்ணாததால எனக்கு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணிட்டு கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மூடியை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. பிகாஸ் அந்த மூடியுமே வந்துட்டு தின் லேயர் தான், ரொம்ப திக்காக கிடையாது. ஸோ நீங்கள் எடுக்கும் போதுமே இந்த மாதிரி வந்துட்டு தின் லேயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மூடியில் வந்துட்டு சைடில் இருக்க அந்த எஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஒன்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துடலாம். அண்ட் இது வந்துட்டு நான் 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்துட்டு ஊற்றும் போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடைக்கல. அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப தின் லேயராக ஊற்றிட்டேன். ஸோ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக் லேயராக வந்துட்டு ரெசின் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கும். பட் இதுவுமே வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. பட் எப்போவுமே வந்துட்டு ரெசின் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் பார்க்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோல்டு இல்லாமல் ஒரு சூப்பரான ரெசின் கோஸ்டர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ இதில் வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு ஆட் ஆன் சேர்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம நேம்ஸ் நிறையா எழுதலாம். வினைல் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நார்மல் ஸ்டாண்ட் மாதிரி கூட நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக் சைடில் வந்துட்டு நம்ம ஒரு நார்மலாக ரெசின் இன்னொரு மோல்டில் வந்துட்டு செஞ்சு எடுத்துட்டு அதை வந்துட்டு இதுக்கு பேக் சைடில் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்துட்டு இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நிறையா இதில் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரெசின் கோஸ்டர் செய்யறதால நான் வந்துட்டு சிம்பிளாக என்னோட பேர் தான் வந்துட்டு எழுதியிருக்கேன். அதுக்குமே வந்து நான் நார்மலாக பிளாக் பெர்மனன்ட் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெசின் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் எழுதணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு பெர்மனன்ட் மார்க்கர் ஒரு சிடி மார்க்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணுறதால இந்த மாதிரி வந்துட்டு பெர்மனன்ட் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு கோர்சஸ் ட்ரை பண்ணுறது எல்லாத்துலேயும் வந்துட்டு வினைல் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி நேம்ஸ் இல்லை வந்துட்டு என்ன நம்ம செய்ய போகிறோமோ அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த கிளியர் ரெசின் ஊற்றிருந்தால அந்த இடத்துல வந்துட்டு என்னோட நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ கலர் பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்துட்டு மேலே பர்பிள் கலர் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு எழுத போகிறோம். ஸோ ஒரு லேயர்லையுமே வந்துட்டு ஒன்று எழுத போகிறேன். இப்போ வந்துட்டு கீழே ரெட் கலர் நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல வந்து நம்ம சேனல் நேம் எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு CW அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃப்டி வேர்ல்ட் அதோட எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதில் வந்து நம்ம பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதும் போது ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும், அழியவும் அழியாது, ரொம்பவே வந்துட்டு பெர்மனண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம அந்த மார்க்கரை யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக வந்துட்டு ஸ்டிக் பென்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக அழிஞ்சிடும். ஸோ பெர்மனன்ட் மார்க்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிம்பிளான மோல்டு
இல்லாமல் ரெடி பண்ணுற இந்த ரெசின் கோஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை விட சூப்பரான இன்னும் நிறையா ரெசின் கோஸ்டர்ஸ் வந்துட்டு நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ரெசின் ப்ராடக்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு ரெசின் டியூட்டோரியல்ஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாமே வந்து சேனல் பேஜில் எபாக்சி ரெசின் ஆல்சன் பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலே வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம ரெசின் கோஸ்டர் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ஒரு சிம்பிளான அழகான ஒரு ரெசின் கோஸ்டர். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.